சாரி செல்வி, கோவத்தில் தான் காலையில் கை ஓங்கிட்டேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காத. நீ மாயாவை பற்றி சொன்னது கொஞ்சம் தப்பாக தெரிஞ்சது. நான் உன்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் இருக்க. நீ எதுக்கு சந்தோஷம் கிட்ட சாரி கேட்கணும்? உன் மனசுக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை நீ செஞ்ச. அப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், அது உனக்கு சரின்னு தோணலையா? இல்ல செல்வி. சந்தோஷ், நான் இப்பவும் சொல்றேன், மாயா நடிக்கிறான். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ அவன் மேல காட்டுற அன்பும் அக்கறையும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வேற எந்த வழியிலையும் உன் அன்பை அவளால திருட முடியாது. உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி உன் அன்பையும் அரவணைப்பையும் அவ வாங்கிக்கிறா. நான் உன்னை விரும்பினதுக்கு முக்கியமான காரணமே உன்னோட தாராளமான மனசு தான். நீ ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ தான் எனக்கு ஏத்தவன் முடிவு பண்ணதே உன் குணத்தை வச்சுதான். இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுல உன்னை உயர்வான இடத்துல தான் வச்சிருக்கேன். அன்னைக்கு நீ இப்படி பேசுனதுனால நான் உன் மேல வச்சிருந்த மதிப்பு மரியாதையும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு யோசிக்க தோணுது. ஏன் இப்படி பேசுற? சில விஷயங்களை நீ யூகிக்கிற, அது பொய்ன்னு சொன்னா உனக்கு கோபம் வருது. அதே மாதிரி சில விஷயங்களை நான் யூகிக்கிறேன். நீ மாயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, அதை நான் தப்புன்னு சொல்றேன். நீ ஏன் அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிற? ஏன் என்னோட யூகங்கள் சரியா இருக்காதா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு நினைக்காத. தெரியாத எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நான் சொல்லும் போது அதை நீ புரிஞ்சுக்கணும். சில விஷயங்களை நம்மளால நிரூபிக்கவே முடியாது. ஏன் நிரூபிக்க முடியாது? நான் நினைச்சா நிரூபிக்க முடியும். அவ உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அவ கூட சேர்ந்து அவ அம்மாவும் உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. நீ அவ நடிக்கிறத நம்பி ஏமாந்துட கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அவ யாரோ ஒருத்தரை ஏமாத்தினா பரவாயில்ல, ஆனா நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒன்ன ஏமாத்துறா. அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. வாயை மூடு செல்வி. நீ இவ்வளோ நாளா என் கூட வாழ்ற. நீ மாடனா சில விஷயங்களை யோசிப்பேன்னு நினைச்சேன். ஆனா இன்னும் பட்டிக்காடு மாதிரி தான் பேசிட்டு இருக்க. உன்னால திருத்தவே முடியாது. நான் திருந்தாத பட்டிக்காடாவே இருந்துட்டு போறேன். உன்னோட இந்த மூஞ்சியை பார்த்து பார்த்து எனக்கு வெறுப்பாயிடுச்சு. நீ இப்படி எல்லாம் பேசினா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இந்த மாதிரிலாம் பேசாத. நான் எப்பவுமே நம்புற சில விஷயங்கள் நிச்சயமா நடக்கும். மாயா பொய்யா நடிக்கிறா. அவ ஒரு நாடகக்காரி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அவளுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவளுக்கு அப்படி என்ன பிரச்சனை? மாயாவுக்கு பிரைன் டியூமர். முத தடவை பெயின் அவ மூக்குல இருந்து ரத்தம் வந்தப்போ ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேனு பிளட் டெஸ்ட்னு ஏகப்பட்ட டாக்டர்ஸ் அவளை செக் பண்ணும்போது அவளுக்கு பிரைன் டியூமர் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த விஷயத்தை இத்தனை நாளா யார்கிட்டயுமே சொல்ல முடியாம என் மனசுல பூட்டி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். மாயா அவளோட வாழ்நாளை எண்ணிட்டு இருக்கா. அவ என்ன தப்பு பண்ணாலும் நான் அவளை ஏன் மன்னிக்கிறேன் தெரியுமா? இந்த விஷயத்தினாலதான். சந்தோஷ், நீ என்ன சொல்ற? மாயாவுக்கு பிரெயின் டியூமரா? ஆமா. நான் இப்ப கூட இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா நீ இவ்வளோ தூரம் பேசினதுனால தான் உன்கிட்ட சொன்னேன். நீ இந்த விஷயத்த மாயா கிட்ட சொல்லணும்னு நினைச்சா பார்த்துட்டு நான் அமைதியா இருக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையுமே இந்த விஷயம் மாயாவுக்கு தெரியக்கூடாது. என்ன மன்னிச்சிடு. மாயாவுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது எனக்கு தெரியாது. நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இவ்வளோ நாள் இந்த அன்பு எங்க இருந்துச்சு? உனக்குள்ள தானே இருந்துச்சு. ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க மேல அன்பு பாசம் அக்கறை காட்டணும்னு தோணுதில்ல? இதே தான் எனக்கும் தோணுச்சு. அதனால தான் நான் அவன் மேல அன்பும் அக்கறையும் காட்டுறேன். நான் அவன் மேல பரிவு தான் காட்டுறேன். ஆனா நீ தான் அதை தப்பா நினைச்சுக்கிட்ட. என்ன மன்னிச்சிரு சந்தோஷ். இனிமே நான் மாயா கிட்ட சண்டையே போட மாட்டேன். நானும் அவகிட்ட அன்பாவே நடந்துக்கிறேன். இது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது, என் மனசுல இருந்து சொல்றேன். இது உன் மேல சத்தியம்.
உண்மையை சொன்னாலும் மாயா உன்னை விடவே மாட்டா. என்னையே மிரட்டிட்டு இருக்கா. உன்னால செய்ய முடியாது, ஆனா என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும். நான் அஞ்சலியை சாகடிக்க வேணான்னு நினைக்கிறேன். அதை நீ என்ன செய்ய வச்சிடாத. நீ நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு எனக்கு கால் பண்ணு. என்னை எங்கே வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, நான் போய் ரெடி ஆகவா? போயிட்டு ரெடி ஆயிட்டு வா. சரிம்மா, நான் போய் ரெடி ஆகுறேன். உன் மனசுல தோன்ற நல்ல விஷயங்களை மட்டுமே நீ செய். நிச்சயமா உன் எண்ணம் ஈடேறும். அது நடந்த பிறகு நீ இந்த பாதையிலேருந்து விலகிடு. நாம இங்க இருக்கிறது நியாயமே இல்லை. மற்றவங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் தேவையில்லாம குழந்தை மேல திரும்பிடும். இப்போதைக்கு பிரியாவுக்கு உடம்பு குணமாகிற மாதிரியும் தெரியல. செல்வி வீட்லயும் ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போதைக்கு குழந்தைய செல்வி கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பிரியாவுக்கு உதவணுமா வேண்டாமான்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இந்த முடிவெடுக்க எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப நாளைக்கு சொல்லாம இருக்கிறதும் ஆபத்து தான். இதுக்கடையில குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு உண்மை தெரியாமலே போயிடும். அதனால குழந்தைய செல்வி கிட்ட ஒப்படைக்கிறது தான் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. மா, இந்த Dress ஓகேவா? ஓகேடா. மா, நேத்து மாதிரி தேவி ஆண்டி மாதிரி பேச மாட்டீங்களே. அஞ்சலி, அன்னைக்கு சும்மா நடிச்சேன்டா. இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி நடிக்க மாட்டேன். சரிம்மா, நான் போய் Dress போட்டுட்டு வந்துடுறேன். ம். கௌதம் சார் மற்றும் அம்மாவிற்கு தீபா எழுதி கொள்வது, நான் அஞ்சலிய அவளோட உண்மையான அம்மா கிட்ட சேர்க்க போறேன். அப்ப நான் யாருன்னு பாக்குறீங்களா? நான் அவளோட உண்மையான அம்மா கிடையாது. நான் இந்த வீட்டுக்கு வந்தது வேற நோக்கத்துக்காக தான். ஆனா அஞ்சலியோட பாசமும் நேசமும் என்ன முழுமையா மாத்திடுச்சு. அதனால நான் வந்த நோக்கத்தை விட்டுட்டேன். அவளை என் மகளா ஏத்துக்கிட்டு அவளுக்கு வர ஆபத்துல இருந்து அவளை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணேன். துரதிருஷ்டவசமா இந்த பிரச்சனையில காவியா இறந்துட்டா. அதே நேரம் அஞ்சலியை கொல்றதுக்காக தேவியும் இங்க வந்துட்டா. அஞ்சலிக்கு தொடர்ச்சியா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அதனால நான் அவ அம்மா கிட்டே அவளை சேர்க்க போறேன். அஞ்சலியோட அம்மா யாருன்னு கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க அஞ்சலியோட அம்மா கிட்ட பேசுங்க. பிரியா குணமாகறதுக்காக நிச்சயமா அவங்க உதவி பண்ணுவாங்க. நான் செய்யறது தப்பா சரியான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா உண்மையை மறைக்கிறது பெரிய தப்புன்னு மட்டும் எனக்கு தோணுது. என் மனசாட்சி உறுத்துது. அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த லெட்டர் எழுதி வைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை யாரும் தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கவும் நான் தயாராயிட்டேன். அஞ்சலியும் என்னையும் இவ்வளவு நல்லா பாசமா பார்த்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நான் செய்ய போற விஷயம் கூட உங்களுக்கு பண்ற துரோகம் தான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அண்ணா, அஞ்சலி அவங்க அம்மா கிட்ட சேர்க்கறது தான் நியாயம். அதனால நான் இப்பவே அஞ்சலியை கூட்டிட்டு போய் அவளை பெத்த அம்மா கிட்ட சேர்த்துடுறேன். நான் உங்க எல்லாரோட பாதத்தை தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் நேர்ல சொல்லக்கூட எனக்கு தைரியம் இல்லை.
உங்களை மாதிரி உயர்ந்த மனசு இருக்கவங்க முன்னாடி எனக்கு நிக்கவே தகுதி கிடையாது. அதனாலதான் நான் இந்த லெட்டரை எழுதுறேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்போது அஞ்சலி அவளை பெத்த அம்மா கூட இருப்பா. கூடிய சீக்கிரத்திலே எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிய வரும். நான் இப்பவே அஞ்சலியை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். நான் எப்பவுமே இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிப்பேன். நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் என் மனசு இந்த வீட்டையே தான் சுத்தி சுத்தி வரும். என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. இப்படிக்கு தீபா. மா, நான் ரெடி ஆயிட்டேன்மா. தீபா தீபா என்னடி 2 பேரும் ஏதோ வெளியில போறீங்கன்னு அஞ்சலி சொன்னா? இல்லம்மா, அஞ்சலிய வெளியே கூட்டிட்டு போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. அதாம்மா வெளியில கூட்டிட்டு போலான்னு. சரி, போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. மா, கௌதம் சார் கிட்ட கொஞ்சம் சொல்லிடுங்கம்மா. ஏய், அவன் நைட்டு தானடி வருவான். இல்லம்மா, திடீர்னு கால் பண்ணி அஞ்சலி எங்கன்னு கேட்டாருன்னா அப்ப சொல்லிடுங்கம்மா. ஹேய், நீங்க எங்க கிளம்புறீங்க? பிரியா, அஞ்சலிக்கு பொம்மை வாங்கிட்டு வரலான்னு கடைக்கு போறோம். அஞ்சலிக்கா? அப்ப காவியாவுக்கு? இல்ல இல்ல இல்ல, காவியாவுக்கு தான் பொம்மை வாங்கிட்டு வரலான்னு போறோம். அப்படியே எனக்கும் ஒரு பொம்மை வாங்கிட்டு வா. சரிங்க பிரியா. அம்மா, எனக்கு பசிக்குது. என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க. சொல்லுங்க 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 இருடி, சொல்லுங்க. இப்பதான் கிச்சன்ல இடியாப்பம் செஞ்சு வச்சேன். வா, உனக்கு எடுத்து கொடுக்குறேன். வாங்க. வா. சந்தோஷ் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டானா? இல்லடி. என்ன பத்தி ஏதாவது கேட்டானா? இல்லடி. என்ன பத்தி எதுவும் கேக்கலையா? கேக்கலடி. ஆனா உன்கிட்ட சண்டை போட்டதுக்காக நேத்து நைட்டு செல்வியை பிடிச்சி செம்ம திட்டினான். மாயா, நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்ற பொய் தாண்டி உன்னை புல்லட் ப்ரூஃப் மாதிரி காப்பாத்துது. இந்த பொய்ய நீ எப்பவுமே ஃபாலோ பண்ணு. இரு வர. மாயா, அவன் வராண்டி. உடனே கண்ணை மூடி படுத்துக்கோ. நான் ஃபீலிங் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன். படு. ஆண்டி, மாயாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? அதை ஏன் கேக்குற சந்தோஷ்? அவளே நேத்துல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. அவ எது சாப்பிட்டாலும் வாந்தியா வருது. அது மட்டும் இல்லாம அவ மூக்குல இருந்து 2 வாட்டி ரத்தம் வந்துடுச்சு சந்தோஷ். மாயா, மாயா, மாயா. மாயா நேத்துலேருந்து எதுவும் சாப்பிடலையா? இல்ல சந்தோஷ், காலையில தண்ணின்னு கேட்டா. நான் தான் கொஞ்சம் தண்ணி கொடுத்தேன். ஆனா அதை குடிச்சதும் உடனே வாந்தி எடுத்துட்டா. அதுக்கப்புறம் இன்னும் கண்ணை திறக்கவே இல்லை. கண்ணை மூடிட்டே இருக்கான். சந்தோஷ், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாதான் உனக்கு என் மேல பாசம் வருமா? இல்லனா உனக்கு என் மேல பாசமே வராதா? ஏன் சந்தோஷ் இப்படி பண்ற? இவளை கோவப்படாம அமைதியா இருன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. தேவையில்லாம டென்ஷன் ஆகி அவ உடம்பு அவளே கெடுத்துக்கிறா. டாக்டர் தான் சொல்லியிருக்காருல, அவகிட்ட இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஆண்டி, அவ தான் சின்ன புள்ளத்தனமா பண்ணிட்டு இருக்கா. நீங்களாவது அமைதியாருன்னு அவளுக்கு அறிவுரை சொல்லக்கூடாதா? நாங்க அமைதியா தான் இருக்கோம் சந்தோஷ். ஆனா அந்த செல்வி தான் எங்க கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்றா. மாயா ராஜாத்தி மாதிரி வளர்ந்த பொண்ணு. இவளை செல்வி கண்டபடி பேசினா இவ சும்மா இருப்பாளா? இவளுக்கு வேற பொசுக்குன்னு கோவம் வரும். அதனாலதான் ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துறா. சந்தோஷ், நீ தான் சந்தோஷ் செல்வி கிட்ட பிரச்சனை எதுவும் பண்ண வேணான்னு சொல்லி வைக்கணும். நான் செல்வி கிட்ட சொல்லிட்டேன். இனிமே அவ உங்க வம்புக்கு வரமாட்டா. சரி சந்தோஷ். டாக்டரோட ஃபோன் நம்பர் கொடுங்க.
இதுல இருக்கு சந்தோஷ். The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. ஆண்டி வேற நம்பர் ஏதாவது இருக்கா? இதுலயே வேற நம்பர் இருக்கு சந்தோஷ். அதோ அதோ இருக்கு பாரு. The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. ஆண்டி ரெண்டு நம்பருமே ஒர்க் பண்ண மாட்டேங்குது. சந்தோஷ், நான் கூட போன வாரம் கார்ல வெளியில போயிருந்தப்போ அவங்க கிளினிக்க பார்த்தேன். அது மூடிதான் இருந்துச்சு சந்தோஷ். அப்படியா? ஆமா சந்தோஷ். டாக்டர். ஹலோ, சொல்லுங்க சந்தோஷ். சடனா கால் பண்ணிருக்கீங்க, எனி அர்ஜென்ட்? என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்படியா? உங்களால கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? ஓகே, உடனே கிளம்பி வர சந்தோஷ். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. டாக்டர் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. சரி சந்தோஷ். வேற டாக்டர் வராரு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. வராரு. என்ன டாக்டர்? சந்தோஷ், கொஞ்சம் வாங்க. மாயா, என்னடி இவர் வேற வந்து செக் பண்றாரு? மா சும்மாருமா, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு டாக்டர்? சந்தோஷ், உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை டாக்டர். ஏன் அப்படி கேட்குறீங்க? உங்க ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் போலி டாக்டர். என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா சந்தோஷ், அந்த டாக்டரை 2 வாரத்துக்கு முன்னாடி தான் போலீஸ் ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட கிளினிக்குக்கும் சீல் வச்சிட்டாங்க. சந்தோஷ், உங்க ஒய்ஃபை கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்தேன். உங்க ஒய்ஃபுக்கு பிரெயின் டியூமர் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாமே ஃபேக். டாக்டர்? எஸ், ஆமா சந்தோஷ். பிரெயின் டியூமர் இருந்தா மூக்குல ரத்தம் வராது. அதோட சிம்டம்ஸே வேற மாதிரி இருக்கும். சந்தோஷ், ஒன்று, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக தப்பான டாக்டர்கிட்ட போய் தேவையில்லாமல் பணத்தை அழிச்சிருக்கணும். இல்லை, டாக்டர் சொல்லி கொடுத்தபடி உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட போய் சொல்லி உங்களை ஏமாத்திருக்கணும். இந்த 2 தவிர வேற எதுவுமே நடந்திருக்க சான்ஸே இல்லை. 100% உங்கள் ஒய்ஃபுக்கு பிரெயின் டியூமர் இருக்க வாய்ப்பே இல்லை. நான் வரேன் சந்தோஷ்.